ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு லக்ஸரி இண்டிவிஜுவல் வில்லாங்க. அதை பார்க்குறக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இது ஒரு 4 பிஹெச்கே ஹவுஸுங்க. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு. வீட்டோட எலிவேஷனுங்க. ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் ரொம்ப ராயலாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கோட ஹைட்டு ரோட்லேருந்து நல்ல உயரமாகவே தூக்கியிருக்காங்க. பெருசாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2 காரு நம்ம தாராளமாக அதில் நிறுத்திக்க முடியுங்க. 2 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸை கிழக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் ஜாலியில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. டாப்லையுமே ஜாலி டிசைனே கொடுத்துருக்காங்க. மெயின் டோரோட ஹைட்டு சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அதனால் இது ரொம்ப பிரம்மாண்டமாகவே காட்டுதுங்க. நல்ல ஹெவியான டேக் டோர் கொடுத்துருக்காங்க. லாக் எல்லாமே ஸ்மார்ட் லாக் கொடுத்துருக்காங்க. இருபதுக்கு 20 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹால் அமைஞ்சிருக்குங்க. அதில் ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க, லைட் கொடுத்துருக்காங்க. ஹால்லையே ஒரு பெரிய டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. நடு ஹால்லையே பூஜா யூனிட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே யூபிஎஸ் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் கொடுத்துருக்காங்க. வீட்டை திறந்து நம்ம உள்ளே என்ட்ராகும்போது ஒரு கண்ணாடி டோர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் டேபிள் கொடுத்துருக்குறாங்க. சின்ன சோபா கொடுத்துருக்காங்க. ஒரு காட்டும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மேட்டர்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும். அது மாதிரி நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட அட்டாச்டு பாத்ரூமுங்க. ரூஃபோட சீலிங் வரைக்குமே டைல் ஒட்டியிருக்காங்க. ட்ரை ஏரியா வெட் ஏரியா ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே பிராண்டடாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டைனிங் ஹாலுங்க. 11க்கு 17 அப்படிங்கிற அளவில் ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க.
11க்கு 17 அப்படிங்கிற அளவில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மாடலர் கிச்சனாக அதை பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க கொடுத்துருக்கிற கலர்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த இடத்துல 5க்கு 10 அப்படிங்கிற அளவில் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. டிஷ்வாஷர் மாதிரியான மைக்ரோ ஓவன் அது மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு அழகான கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. கார்டனோட செட்டப் ரொம்ப அழகாகவும் யூனிக்காகவும் அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. ஜல மூலையில் தண்ணி தொட்டி போட்டிருக்காங்க. அவுட்டரை சுற்றியும் போயிட்டு வர்றதுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி வந்தது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஹாலுங்க. இது 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் மாடிலையும் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த ரூமோட சைஸ் அமைஞ்சிருக்குங்க. இதுலேயும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூனிக்காகவும் அழகாகவும் டைல்ஸில் சூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட்டில் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ரூம்போட அளவும் பார்த்திங்கன்னா 11க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. இதுலேயும் ஒரு கபோர்டு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுலேயும் காட்டோடே கொடுத்துருக்காங்க. உள்ளுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. ட்ரே ஏரியா வெட் ஏரியா ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து செப்பரேட்டாக அதுக்கு ஒரு வாலும் கொடுத்து கலரும் ரொம்ப அழகாகவே சூஸ் பண்ணி இந்த பாத்ரூமே ரொம்ப ராயலாக கொடுத்துருக்காங்க. பெருசாக ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஒர்க் பண்ணுற காஃபி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சோபா ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட பால்கனிங்க ஃபுல்லாகவே ஜாலியில் கவர் பண்ணி ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இதில் மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க.
நீங்கள் பார்த்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இடத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.25 சென்ட்டுங்க. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. 30 அடி ரோட்டு மேலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வந்திருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. பில்டிங்கோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3900 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்கங்க. இது ஒரு 4 BHK. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டுமே விலை குறைக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.